ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு காளான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 100 கிராம் காளான், 100 கிராம் முட்டைக்கோஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு மிளகாய்த்தூள், 100 கிராம் மைதா மாவு, 2 டீஸ்பூன் சோள மாவு, தேவையான அளவு உப்பு. கேசரி பவுடர் உங்களுக்கு கலருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய முட்டைக்கோஸ், நறுக்கிய காளான், அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மைதா மாவு, சோள மாவு, கேசரி பவுடர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சமாக இந்த பிசைஞ்சதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நறுக்கிய வெங்காயம் வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணுறாங்க. டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளியவே பேஸ்ட் பண்ணி அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த காளான் இதை நல்லா கைகளாக பிசைஞ்சு விட்டு நீங்கள் அந்த இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டு வாட்டரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணி ஃபைனலாக நீங்கள் ஆனியன், கொத்தமல்லி இதெல்லாம் தூவி பரிமாறலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது போன்ற பதிவுகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.